நடிகை சமந்தா தனது காதலனான ராஜ் நிடிமோர்வை கோவை ஈசா யோக மையத்தில் உள்ள லிங்க பைரவி கோவிலில் நேற்று காலை எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டார். நடிகை நாகார்ஜுனாவின் மகன் நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் காதலித்து 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். கோவாவில் இவர்களின் திருமணம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. திருமணம் முடிந்த சில வருடங்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 2021இல் இவர்கள் இருவரும் பிரிந்தனர். சமந்தாவை பிரிந்த பின்னர் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை மறுமணம் செய்து கொண்டார். இதற்கிடையே முதல் திருமண முறிவுக்கு பின் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வந்தார் சமந்தா. இவர்கள் எந்த காரணத்திற்காக பிரிந்தார்கள் என்பது தெரியாததால் பலவிதமான விமர்சனத்தை சமந்தா சந்தித்தார். மேலும் சமந்தா தி ஃபேமிலி மேன் வெப் தொடரின் 2ஆம் பாகத்தில் மிகவும் ஆபாசமாக நடித்ததுதான் விவாகரத்திற்கு காரணம் எனவும் சொல்லப்பட்டது. விவாகரத்திற்கு பிறகு தசையலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தார் சமந்தா. சிகிச்சை எல்லாம் முடிந்த பிறகு ஃபேமிலி மேன், சிட்டாடல், ஹனி பனி வெப் தொடர்களில் நடித்தார். அப்போது அதன் இயக்குநர்களில் ஒருவரான ராஜ் நிடிமோருடன் சமந்தாவுக்கு நட்பு ஏற்பட்டது. இதையடுத்து சமந்தா தி ஃபேமிலி மேன் வெப் தொடரின் இயக்குனர் ராஜ் நிடிமோருவை காதலித்து வருவதாக கடந்த ஆண்டு முதல் வதந்திகள் பரவின. ஆனால் சமந்தா ஒருபோதும் அந்த உறவை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் பொதுவெளிகளில் இருவரும் ஒன்றாக காணப்பட்டனர். இதையடுத்து நேற்று கோயம்புத்தூரில் ஈசா யோகா மையத்தில் மிகவும் எளிமையாக இவர்களின் திருமணம் நடந்தது. புதுமண தம்பதிகளுக்கு ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் சிலர் சமூக வலைதளங்களில் சமந்தாவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். நடிகை சமந்தாவுக்கும் இயக்குனர் ராஜ் நிடிமோருக்கும் நேற்று 2வது திருமணம் நடந்ததாக காலையில் இருந்து தகவல்கள் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வந்த நிலையில் அது குறித்து இருவரும் எதுவும் சொல்லாமல் இருந்தார்கள். இந்நிலையில் தனது 2வது திருமணம் தொடர்பான புகைப்படங்களை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கின்றார். பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் திருமண புகைப்படங்களை பகிர்ந்து திருமணத்தை உறுதிப்படுத்திய நிலையில் நடிகை பூனம் கபூர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் போட்டுள்ள பதிவு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நடிகை பூனம் கபூர் தனது எக்ஸ்தலத்தில் ஒருவரின் வீட்டை கெடுத்து நீ புதிய வீட்டை கட்டிவிட்டாய் என்றும் சுயசக்தி மற்றும் கல்வி அறிவில்லாத அகங்காரம் கொண்ட பெண் பலவீனமான உதவியற்ற ஆண்களை பணத்தால் வளைக்க முடியும் என பதிவிட்டுள்ளார். பூனம் கபூர் சமந்தாவின் திருமணத்தை தான் மையமாக வைத்து விமர்சித்துள்ளார் என பரவலாக பேசப்பட்டது. ஒருபுறம் பூனம் கபூரின் இந்த பதிவு இணையத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டிசன்களும் சமந்தாவை விமர்சித்தும் கிண்டல் செய்தும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். மறுபுறம் அவரின் ரசிகர்கள் மற்றும் அவரின் நலம் விரும்பிகள் சமந்தாவிற்கு திருமண வாழ்த்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.